தஞ்சாவூர் மாவட்டம் மல்லைப்பட்டினம் அரசு பள்ளியில் வைத்து ஆசிரியை கொலை. கத்தியால் குத்திக் கொன்றவரை கைது செய்தது போலீஸ். காதலை கைவிட்டதால் ஆத்திரத்தில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல். மதனும் ரமணியும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் தகவல். ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம். கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. தமிழ்நாட்டில் நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் 1 மணி வரை 32.18 விழுக்காடு வாக்குகளே பதிவு. ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஜனநாயக கடமையாற்றினர். மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்களித்தார் பாஜக MP ஹேமமாலினி. நடிகைகள் இஷா கோபிகர், ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்த வழக்கு CBIக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினருக்கு தெரியாமல் நடந்தது என்பதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. காவலர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை திரும்ப பெற்றது தவறு என்றும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டது ஆச்சரியம் அளிக்கிறது. மேல்முறையீடு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என சட்ட அமைச்சர் ரகுபதி பேட்டி.
கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர். ஆனால் ரமணியை மதனுக்கு மனம் முடித்து தர அவரது பெற்றோர் மறுத்துவிட்டனர். அதனால் மதனுடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை குத்திக் கொன்றுள்ளார். தஞ்சாவூரில் கொலை நடந்த பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஜியா உல் ஹக் விசாரணை நடத்தி வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளியில் ரமணி என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை ரமணியின் காதலரான மதன்குமார் பள்ளிக்குள் புகுந்து அவரை கத்தியால் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் மற்றும் தஞ்சை சரக காவல் டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆகியோர் நேரில் விசாரணை செய்து வருகின்றனர். அவர்கள் தெரிவிக்கையில், அதாவது ரமணியும் மதனும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்ததாகவும் இது குறித்து மதன்குமார் ரமணியின் வீட்டிற்கு பலமுறை சென்று பெண் கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் பெண் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. நேற்றும் போய் மீண்டும் அவர் திருமணத்திற்கு ரமணியின் பெற்றோரிடம் பெண் கேட்டுள்ளார். அப்போதும் அவர்கள் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் இன்று காலை பள்ளிக்கு ரமணியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வகுப்புகளை முடித்துவிட்டு ஆசிரியர்களின் ஓய்வு அறைக்கு வந்த ரமணி வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது திடீர்னு தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆசிரியர் ரமணியின் கழுத்து மற்றும் கைகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் விழுந்த அவரை பார்த்த சக ஆசிரியர்கள் மதன்குமாரை பிடிக்க முயன்ற போது அவர் தப்பி ஓடியுள்ளார். அப்போது சக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் இருந்த மாணவர்கள் அவரை விரட்டி சென்று பிடித்துள்ளனர். இதனை அடுத்து ரமணியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பும் போது அவர் உயிரிழந்துள்ளார். தற்போது மதன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறதாகவும் இதில் இருவரும் காதலித்ததாகவும் பெண் தர மறுத்ததால் தான் இந்த கொலை நடந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன். இந்நிலையில் தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலையில் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆசிரியை ரமணி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.